கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அரபு தேசத்தில் நடந்த உண்மை சம்பவம். அரபு தேசத்தில் ஆடுகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பன் தன் முதலாளியின் 200 ஆடுகளை வனாந்திரமான இடத்தில் கடினமான சூழ்நிலையில் மேய்த்து வந்தார். அந்த வழியாக சுற்றுலா பயணிகள் சிலர் 4 சக்கர வாகனத்தில் வரும்பொழுது வாகனத்தை நிறுத்தி அந்த மேய்ப்பனிடம், நீ மேய்க்கும் ஆடுகளில் ஒன்றை எங்களுக்கு தந்தால் உனக்கு பணம் தருகின்றோம் என்றார்கள். அதற்கு அந்த மேய்ப்பன், இல்லை, நான் அதை செய்ய முடியாது, எனது எஜமான் என்னை நம்பி இந்த ஆடுகளை கொடுத்துள்ளார் என்றான். சுற்றுலா பயணியோ, உங்க எஜமான் வந்து ஆடுகளை எண்ணியா பார்க்க போகிறார்? அவருக்கு இத்தனை ஆடுகளை எண்ணி பார்க்க என்ன நேரமா இருக்க போகிறது? ஒரு ஆட்டை கொடு, உனக்கு கூடுதலாக பணம் தருகின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் அந்த மேய்ப்பனோ, ஐயா, நான் என் எஜமானை ஏமாற்றலாம், ஆனால் என் ஆண்டவனை ஏமாற்ற முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு என் ஆடுகளை தர முடியாது என்றான். இவர்கள் பேசிய உரையாடலை வாகனத்திற்குள் இருந்த ஒருவர் தன் மொபைல் போனில் படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டார். இந்த செய்தி அந்த தேசம் முழுவதும் பரவியது. அந்த தேசத்தின் அரசர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த மேய்ப்பனை தன் அரண்மனைக்கு கூப்பிட்டு கௌரவித்து, என் தேசம் உன்னால் பெருமை அடைகின்றது, உன்னை நீதிமானாக நான் கண்டேன் என்று சொல்லி தன் தேசத்தில் உயரிய பதவியை கொடுத்தான். ஆதியாகமம் 6:12 மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நோவாவை கர்த்தர் நீதிமானாக கண்டார். இன்று இந்த உலகில் பிறர் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு தவறான வாழ்வு வாழலாம். ஆனால் நாம் ஆண்டவரின் முன்பு அவர் பார்வையில் நீதிமானாக காணப்பட்டால் நமக்கும் பரம கானான் கிடைக்கும். நோவா பேழையில் பிரவேசித்தது போல நாமும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பூமியில் வாழ கொடுக்கப்பட்ட இந்நாட்களில் நாம் வாழ்கிற இடத்திலும் இந்த சமூகத்திற்கு முன்பும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக வாழ்வோம். தேவ அன்பில் நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களை நீதிமானாய் மாற்றுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.